தள்ளுங்க. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய், நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாத என்னாலும், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் இனி என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 1 வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இந்த பகுதி ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு சொல்லுது. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா நீங்கள்லாம் எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலைன்னா, ஒரு கன்மலையிலிருந்து ஒரு கல்லை பேர்த்து எடுத்து அடுத்த வேலைக்காக, பயனுள்ள வேலைக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, ஒரு துறவிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு கல், இதெல்லாம் அடுத்த வேலைக்கு பயன்படுத்துறதுக்காக அதிலிருந்து தோண்டி எடுப்பாங்கள்ல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நம்மை ஆண்டவர் பிரித்து எடுத்து ஒரு புது வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அதான் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். திரும்பி பார்க்கும்போது நம்ம அந்த பாதைகளில் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒன்றையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதிலிருந்து நம்ம ஆண்டவர் வெட்டி எடுத்து புதிதாக நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. தோண்டி எடுத்து அதிலிருந்து புதிதாக குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பின்னணியும் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பின்னலை திரும்பி பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்வோம், இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவன் சார் அதிலிருந்து நம்மளை வெளியேற்றி நம்மை கொண்டு ஒரு புதிய பாதையில் நம்ம நடக்க செய்து கொண்டிருக்கிறார்களா. அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் இப்போ ஆண்டவர் தேடுறீங்க, நீதியை பின்பற்றுறீங்க, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி பிரித்து எடுத்து கொண்டு இப்போ பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவர் வச்சுருக்காருல. நீங்கள்
குழியில் கடந்தீங்க, உங்களை என்ன செய்தார்? தோண்டி எடுத்து கொண்டு வந்து கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார்களாம். இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் கூட சாட்சி சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் காரியங்கள் இருந்துச்சு, ஆண்டவர் இதை இப்படிலாம் மாற்றி அவருக்கு நேராக என்னை திருப்பி அவருடைய பாதையில் நடக்கும்படியாக என்னை கொண்டு வந்தாரே என்று சொல்லி சாட்சி சொல்லுவோம்ல. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் இதை கேட்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பின்னாக திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வெட்டி எடுக்கப்பட்ட இடங்கள் இருக்கும், குழிகள் இருக்கும். அதிலிருந்து உங்களை தோண்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து உங்களை உயர்த்தி வச்சிருப்பார். இதையெல்லாம் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்ய நோக்கி பார்க்கணும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம்ல, அந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரை ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளில் எப்படிப்பட்ட பாதைகளாக நம்ம நடத்தினார், நம்மளை எப்படி தோண்டி எடுத்து வெட்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக பயனுள்ளதாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த நாளில் சொல்கிறாரு. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ அழிவின் பாதைகள், எல்லாவற்றிலிருந்து பாவத்தின் வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை வெட்டி எடுத்து தோண்டி எடுத்து குழியிலிருந்து தூக்கி எடுத்து எங்களை நிலைநிறுத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோமப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம நன்றி சொல்லும்போது நம்மை அவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக, நீதியை பின்பற்றுகிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக நம்மை மாற்றுவார். அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுவார். நாமும் கூட அந்தபடி நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளில் நம்ம வெட்டி எடுக்கப்பட்ட தோண்டி எடுக்கப்பட்ட குழியிலிருந்து நம்ம எடுத்து வெளியில் கொண்டு வந்து நம்மை மீட்டு நம்ம உயர்த்தி வைத்த கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி, எங்களை இதுவரை நீர் வழி நடத்தீங்க, இன்னும் வழி நடத்த போகிறீங்க. இந்த புதிய வருடத்திலும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு நாங்கள் நடக்க வேண்டிய எங்களுக்கு காட்டி எங்களை அதிசயமாக நடத்த போகிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லு.